எல்லாருக்கும் சில நேரங்களில் ரொம்ப ஒரு கொஸ்டின் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். நம்ம நல்லது தான் செய்கிறோம், நல்லது தான் பண்ணுறோம். நமக்கு பிடிச்சவங்க ஏன் நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? நம்ம சொல்கிறத ஏன் வேறு மாதிரி அர்த்தம் எடுத்துக்கிட்டு நம்மகிட்ட சண்டைக்கு வராங்க அப்படின்னு சில கேள்விகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த கேள்விகளுக்கு விடையே கிடையாது. ஒருவேளை நமக்கு தான் அவங்கள பிடிச்சிருக்கலாம், அவங்களுக்கு நம்மளை பிடிச்சிருக்கா? இல்லை பிடிச்சிருந்து நம்மக்கிட்டேருந்து தூரத்தில் போயிட்டாங்களா? இப்போ வேறு ஏதாவது பிடிச்சு போயிட்டாங்களா என்ன? இல்லை நம்ம செய்த செயல் ஏதாவது அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்கலாம், அதை மனசில் வச்சுக்கிட்டு அப்படி இருக்கலாம். இப்படி நிறைய பாயிண்ட் இருக்குது. ஸோ நம்ம ஒன்று நினச்சிக்கலாம். ஸோ நமக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, நம்ம பிடிச்சதுனால அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை எல்லாமே செய்கிறோம், எல்லா அட்வைஸ் பண்ணுறோம், நம்மளால் என்ன விதமான சப்போர்ட் எல்லாமே பண்ணுறோம். பட் நம்ம எது சொன்னாலும் ஒரு சின்ன மிஸ்டேக் நம்ம பண்ணிட்டோன்னா அதை டக்குன்னு வெயிட் பண்ணி நம்ம எப்படா தப்பு பண்ணுவோன்ற மாதிரி காத்துக்கிட்டு இருந்து அதுக்காக சண்டை போடுறது, அது சம்மந்தமாக விமர்சனம் பண்ணுறது அப்படின்னு இருக்காங்கன்னா அவங்க மனசில் நம்ம ஏதோ கொஞ்சம் தூரமாக போயிருக்கோம்னு அர்த்தம். நெருக்கமாக இருந்தோன்னா நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணால் கூட அவங்க அதை பெரிய விஷயமா எடுத்துக்காமல் நம்மளுக்கு சரி விடுப்பா அப்படின்ட்டு போவாங்க. ஆனால் நம்ம சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டா கூட அதை பெருசாக எடுத்து பேசுகிறாங்கன்னா அவங்க மனசில் நம்ம மீது ஏதோ மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி இருந்தால் நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணினோன்னு கொஞ்சம் யோசிங்க. முடிஞ்சால் அதை மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை நான் கரெக்டாக தான் இருக்கேன், அவங்க புரிஞ்சிக்கல, அவங்க ஏன் நடந்துக்கிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா டோன்ட் கேர், போய்கிட்டே இருங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அவங்களுக்கு நம்ம அன்பை ஏற்றுக்கவோ மதிக்கவோ தெரிலனா இது அவங்களோட மிஸ்டேக்கு, அவங்களோட துரதிர்ஷ்டம்தான். ரைட்? நம்ம கரெக்டாக இருக்கோம்னு நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருந்தோன்னா போய்கிட்டே இருங்க.